வெல்கம் டு டாக்டர் மைக்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் செல்ஃப் எஸ்டீம் சோஷியலைசேஷன் மோட்டிவ்ஸ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம் சைக்கலாஜிக்கல் மோட்டிவ்ஸ், ஃபிசியலாஜிக்கல் நீட்ஸ், ஃபிசியலாஜிக்கல் மோட்டிவ்ஸ் அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த ஃபிசியலாஜிக்கல் மோட்டிவ்ஸில் உணவு, நீர், உடை, உறையுள் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லை. உணவு, உடை, உறையுள் அப்படின்னா இருக்கிறதுக்கு இடம், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, குடிக்கிறதுக்கு தண்ணி, இது எல்லாம் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு இப்போ ரொம்ப தாகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். தாகமாக இருந்தால் என்ன செய்யணும்? உடனே யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், எதுவுமே பெரிய நோட்டீஸ்லாம் போட்டு கொடுக்காம டேரெக்டாக எங்கே இருக்கோ, தண்ணி எங்கே கிடைக்குமோ, நம்ம வீட்லேயே இருந்தால் எங்கே வேர் வி ஆர் கோ ஃபார் தி வாட்டர் பாட்டில் இருந்தால் எடுத்து குடிச்சிடுறோம். இல்லாட்டி போனால் இன்னும் எங்கே தண்ணி கிடைக்குமோ, வீட்டுக்குள்ளே இருந்தாலும் வெளியில் அலுவலகத்தில் இருந்தாலும் தண்ணி இருக்கிற இடத்துக்கு போய் தண்ணி குடிச்சிக்கிறோம். இல்லை டேபிள் மேலே வச்சுருந்தா எடுத்து குடிச்சுட்றோம். ஆனால் அதே சமயத்தில் தண்ணி நிறைய குடிக்கலை அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? நம்மளோட ஸ்டமக் இருக்கே, அது கொஞ்சம் இறுக்கி பிடிச்சிக்கிட்டா மாதிரி இருக்கும். அப்போ அது இட் ரிலேட்டட் டு ஹங்கர் ஆல்சோ. பசியாக இருந்தால் கூட வயிறு அப்படி இறுக்கி பிடிக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த நேரத்தில் கூட நம்ம ஒரு 2 டம்ளர் தண்ணி குடித்தோம்னா அந்த வயத்தை இறுக்கி பிடிக்கிறது கொஞ்சம் ரிலீஸ் பண்ணோம். அன்டில் ஸ்டில் வி கோ டு தி டைனிங் டேபிள் போகிற வரைக்கும் அதுக்கு ஒரு 1/2 hour 45 minutes ஆகும். அப்படின்னா பிஃபோர் தட் நம்ம என்ன செய்துக்கலாம்? ஒரு 1/2 டம்ளர் தண்ணி குடித்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நீடு, ஒரு மோட்டிவ், அது எந்த தேவையோ அதுக்கு தகுந்த அந்த டைரக்ஷன் நம்மளை அது தயார் பண்ணி அனுப்பும். இது பாடிலி நீட்ஸு, ஃபிசியலாஜிக்கல் நீட்ஸை பொறுத்தன வரைக்கும். ஆனால் சைக்கலாஜிக்கல் நீட்ஸ் அப்படின்னு சொன்னால் அது என்ன? இப்போ தான் சென்ற பதிவில் பார்த்தோம். அஃபெக்ஷன், லவ், செக்யூரிட்டி, அதெல்லாம் சைக்கலாஜிக்கல் நீட்ஸ் சேர்ந்தது அப்படின்னு. சைக்கலாஜிக்கல் நீட்ஸ்க்கு தேவையாக இருக்குன்னு சொன்னால் அப்போ அந்த ஒரு பிள்ளைங்களுக்கு தான் அன்பு காட்டணும். யார் பெரியவங்களோ அவங்களுக்கு கீழே உள்ளவங்களுக்கு நம்ம அன்பு காட்டணும். ஏன்னா மதர்ஸ் லவ் இஸ் அன்கண்டிஷனல் அப்படின்னு பார்த்தோம். இந்த அன்கண்டிஷனல் ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம அன்பு செலுத்தும் பொழுது அது பிரதி எதிர்பார்க்காம செய்யறதுனால அது ஓவர்வெல்மிங்காக, அதாவது ரொம்ப வழிஞ்சி ஓவர்ஃப்ளோ போகணும். அன்பு அப்படி போகணும் அப்படின்னா அது என்ன? இஸ் இட் மெஷரபிள்? இல்லை, மெஷரபிள் இல்லை. குவாலிட்டேட்டிவ்லி இட் ஷுட் பி குட். அது குவாலிட்டேட்டிவ்லி பர்சீவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அன்பு எப்படி இருக்கும்? காட்டுங்கப்பா அப்படின்னு சொன்னால் அது என்ன? க்ரீன் கலர், ஆரஞ்சு கலர், இல்லாட்டி போனால் குவாண்டம் பண்ண முடியுமா? குவாலிட்டி அளவில் தான் இந்த அன்பு மிகப்பெரியது, அன்பு ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஆனஸ்டி, அதுக்கப்புறம் இன்னும் இருக்குது சின்சியரிட்டி, ட்ரூத்ஃபுல்னஸ், அதெல்லாம் இங்கேயான மெஷர் பண்ண முடியுமா? தீஸ் திங்ஸ் ஆர் குவாலிட்டி பிஹேவியர்ஸ். இட் கேனாட் பி மெஷர்டு. இட் கேன் பி குவாண்டமைஸ். இவ்வளோ அளவு ஒரு நம்பருக்கு உட்படுத்த முடியாது. ராதர் வி கேன் கிவ் இட் இன் ஒரு கேட்டகரைஸ் பண்ண முடியும். 1 to 10 அப்படி வச்சுட்டாக்க இந்த நம்பர் தான் சொல்ல முடியும், தவிர அதை அளவுபடுத்தி சொல்ல முடியாது. ஸோ இந்த அடிப்படையில் அஃபெக்ஷனேட்டாக இருக்கிறோம் பிள்ளைங்கள்ட்டேன்னு சொன்னால் அது அந்த அஃபெக்ஷனேட்டோட குவாலிட்டியை தன்னுள்ள வச்சுக்கிட்டு அதை நல்ல பெரிய அளவில் வளர்த்து தான் பெரியவனானோடனே தனக்கிட்ட இருக்கிறவங்களுக்கு யாருக்கெல்லாம் அன்பு செலுத்தணுமோ அதையும் அது பிரதி எதிர்பார்க்காம செய்யும். ஸோ இதில் என்ன நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது? பேசிக் திங் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் இஸ் ஏ சைக்கிள். தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். இட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். அதனால இப்போ நம்மளுக்கு எந்த மாதிரி குவாலிட்டி அன்பு கிடைக்கிறதோ அந்த அன்பை தன்னுள்ளேயே நிறுத்தி அதை நல்ல பெருசாக வளர்த்தி ஓவர் த பீரியட் அது இன்னும் கொஞ்சம் மல்டிஃபேசட்டடாக மாற்றிக்கிட்டு தான் பெரியவங்களாக ஆகும்போது தனக்கீழே உள்ளவங்களுக்கு அந்த அன்பை என்ன அப்படி சேனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இதனால் என்னாச்சு? இட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ்ன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த மோட்டிவ் டு பி வித் அதர்ஸ். ஏன்னா மேன் இஸ் ஏ ரேஷ்னல் அனிமல். அதனால் கண்டிப்பாக என்ன பண்ணுறோம்? நம்மளுக்கு பேச தெரிஞ்சு, பழக தெரிஞ்சு, சிரிக்க தெரிஞ்ச மிருகமாக இருக்கும். அப்படின்னா எப்போவாவது ஒரு நேரம் என்ன பண்ணுறோம்? நம்மளுக்கு அடைய முடியாத ஒரு தேவைகள் இருக்குது, சிலதெல்லாம் எதிர்பார்த்தா கூட கிடைக்கல. அப்போ என்ன ஆகும்? அது கோபமாக மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. we may likely to divert it in a point as a anger to be expressed. எது எங்கே கிடைக்கலையோ அந்த இடத்துல நம்மளோட ஆங்கரை வெளிப்படுத்துவோம். அப்படி வெளிப்படுத்தும் போது இட் மே நாட் பி அப்ரோப்ரியேட், இட் மே நாட் பி ஆப்ட், ராதர் இஸ் என்ன, அது தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத ஒரு குணத்தை நம்ம வெளியில் காட்டுறதுனால we may be ridiculed or sometimes we may be ignored, sometimes we may be chided. நம்மளுக்கு சின்ன பசங்களுக்கு தெரியாமல் சொல்லிட்டாங்கன்னு நினைப்பாங்க. அதே நேரத்தில் இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு நம்மளை கடிஞ்சிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு உண்டு.
ஸோ இது எல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது தான், தனித்தனியான லிங்க் இல்லவே இல்லை. எவ்ரிதிங் இஸ் இன்டர்லிங்க்டு ஒன்லி. ஸோ பிஹேவியர் ரிலேட்டட் டு அவர் மோட்டிவ்ஸ். சில சமயம் இந்த மோட்டிவ் ரொம்ப நாள் வரைக்கும் நம்மளால் எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியல, அடைந்து முடியவே இல்லை அப்படின்னு சொன்னால் அப்போ அது வந்து பிளாக்டு ஐடியாஸாக மாறி அப்போவும் நம்ம என்ன வரும், ஆங்கர் வரும். சிலப்போ எதிர்பார்ப்புகளை மனசில் வைத்துக்கொண்டு பிஹேவியரை வெளிப்படுத்துறதுனால அது வந்து இன்அப்ரோப்ரியேட்டாக இருக்கும். ஸோ இதுலேருந்து எப்படி நம்ம வெளிவருது, ஹவு டு ஓவர் கம் திஸ், இதை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.